அனைவருக்கும் வணக்கம். இப்போ அகத்தியர் உடைய சிற்பம் இங்கே இருக்குது. அதை பற்றி நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம். அகத்தியர் அப்படின்னாலே பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரு முனி அப்படின்னு சொல்லுவாங்க. குரு அப்படின்னா எல்லாம் சின்னதுன்னு சொல்கிறாங்க. அது சின்னது கிடையாது. குரு முனினா எல்லாருக்கும் தலைவர், குருவாக இருக்கக்கூடியவர், சீடர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர், சீடர்களுக்கு குருவாக வழிநடத்தப்படக்கூடியவர் தான் அகத்தியர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அகத்தியர் எல்லாத்தையுமே தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அகத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. குருமுனிவர் சொல்லி ரெண்டு விஷயம் பொதுவாக சொல்கிறாங்க. ஆனால் அகத்தியரை பற்றி தெரியாத விஷயங்கள் நம்மளுக்கு நிறையா இருக்குது. அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அகத்தியர் தமிழ்நாட்டை சேராத ஒருவர்ன்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இவர் வெளிநாட்டில் இருந்தே வந்தவர். அவருடைய பேர் அகஸ்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அகஸ்டஸ் தமிழ்நாட்டில் பொதிகை மலையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவலோகிதீஸ்வரர் அவர்கிட்ட சீடனா அகத்தியர் சேர்றார். சேர்ந்து அவர் தமிழ் அவர் தான் அவலோகிதீஸ்வரர் தான் அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குறாரு, இலக்கணங்கள் கற்றுக் கொடுக்குறாரு, அனைத்து விதமான விஷயங்களும் கற்றுக் கொடுக்குறாரு. அவலோகிதீஸ்வரர் ஈஸ்வரன்ற பாட்டம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லுவோம், இலங்கேஸ்வரன் வாங்கினாரு, சனீஸ்வரன் வாங்கினாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவலோகிதீஸ்வரர் என்ற ஒரு ஒருத்தரும் ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது புத்த மதத்தையும் இந்து மதத்தையும் சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அவலோகிதீரர் அப்படின்ற பேர் தான் அவலோகிதீஸ்வரர்னு சொல்லி அவருக்கு கொடுத்து இந்து மதத்தையும் புத்த மதத்தையும் ஒரு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக அவருக்கு அந்த பேரை கொடுத்தாங்க. ஸோ அவலோகிதீஸ்வரருடைய சீடர் தான் அகத்தியர். அவலோகிதீஸ்வரர் கிட்ட இருந்தால் அனைத்தையும் கற்றவர் அகத்தியர் ஃபஸ்ட்டுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அகத்தியரை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அகத்தியர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதில் மாந்திரிகம், அதை தவிர்த்து சக்கரங்கள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு எழுதியிருக்காரு. மந்திரம், யந்திரம், தந்திரம் இது எப்படி இயங்கும்னு எழுதியிருக்காரு. ஸோ இது மாதிரி பல்வேறுபட்ட நிலைகள், வாழ்க்கை நெறிமுறைகள் முதற்கொண்டு அனைத்தையும் அகத்திய பெருமான் எழுதியிருக்காரு. நம்ம என்ன பண்ணணும், அகத்தியரை பற்றி சொல்லக்கூடிய உண்மை வரலாறுகளை நம்ம படிச்சுப்போம், தெரிஞ்சுப்போம். அகத்தியரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம அகத்தியர் பெருமானை வழிபட்டு நம்ம அனைத்தையும் பெறணும். ஸோ அகத்திய பெருமானுடைய ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்.